ஒரு விஷயம் தெரியுமா? பல பேருக்கு காலை சுகர் அதிகமாக வருவதற்கு காரணம் அவர்கள் சாப்பிடும் காலை உணவு இல்ல, இரவு சாப்பிடும் உணவு தான். நான் அரிசி குறைச்சிட்டேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஆனா சுகர் ஏன் குறையல? இப்படி யோசிக்கிறவர்களா நீங்கள்? அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஏன்னா இன்று இரவு உணவாக சாப்பிட வேண்டிய 3 முக்கியமான உணவுகளை பார்க்க போகிறோம். இந்த 3 உணவுகளும் பிளட் சுகர் கண்ட்ரோல் செய்ய உதவும், இரவு முழுக்க பசி வராமல் காப்பாற்றும், காலையில சுகர் அளவு அதிகரிக்காமல் இருக்க உதவலாம். ஆனா 3வது உணவு பெரும்பாலான தமிழர்கள் வீட்டிலேயே இருக்கும், ஆனா அதன் முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கேள்வி, நம் உடம்பு இரவில் தூங்கும் போது அது முழுக்க ஓய்வெடுக்குதா? இல்லை, நம் உடம்பு அந்த நேரத்திலும் வேலை செய்கிறது. கல்லீரல், ஹார்மோன்ஸ், இன்சுலின் எல்லாமே வேலை செய்கின்றன. நீங்கள் இரவில் அதிக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டால் அது இரவு முழுக்க பிளட் சுகரை உயர்த்த வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இரவு உணவு மிக முக்கியமானது. முதல் உணவு காய்கறிகள். ஆனா வெறும் 2 துண்டு காய்கறி இல்ல, தட்டில் பாதி அளவு காய்கறி இருக்கணும். ஏன் தெரியுமா? காய்கறிகளில் ஃபைபர் அதிகமா இருக்கும். ஃபைபர் என்ன செய்யும்? உணவு மெதுவா ஜீரணமாகும், பிளட் சுகர் திடீரென உயராமல் இருக்க உதவும். மேலும் வயிறு நிறைந்த உணர்வும் நீண்ட நேரம் இருக்கும். இதனால லேட் நைட் ஸ்நாக்கிங் குறையும். ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த காய்கறி என்ன? இரண்டாவது, பருப்பு வகைகள். பாசிப்பருப்பு, கடலை, கொண்டக்கடலை, பயிறு இவை எல்லாம் புரோட்டீன் நிறைந்தவை. புரோட்டீன் வயிறு நிறைவாக இருக்க உதவும், அதோடு சுகர் ஸ்லோவாக இரத்தத்தில் கலக்க உதவுகிறது. அதனால்தான் ஒரு சிறிய பவுல் தால் அல்லது பாசிப்பருப்பு சூப் இரவு உணவுகளுக்கு நல்ல தேர்வு. இரவு உணவுக்கு ஒரு நல்ல தேர்வு. உங்களுக்கு தெரியுமா, புரோட்டீன் நிறைந்த உணவு சாப்பிட்ட பிறகு பலருக்கு நீண்ட நேரம் பசி வராமல் இருக்கிறது. மூன்றாவது, நம் வீட்டிலேயே இருக்கும் ஒரு சூப்பர் ஃபுட். அது தயிர் அல்லது மோர். ஆனா சர்க்கரை சேர்க்கக்கூடாது. தயிரில் இருக்கும் நல்ல பாக்டீரியா குடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. சில ஆய்வுகள் நல்ல குடல் ஆரோக்கியம் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறுகின்றன. மேலும் இரவில் லேசான உணவாகவும் இருக்கும். நீங்க தினமும் இரவில் தயிர் சாப்பிடுவீங்களா? கமெண்ட்ல எஸ் அல்லது நோ சொல்லுங்க. இப்போ சாப்பிட வேண்டியதை பார்த்தாச்சு, தவிர்க்க வேண்டியதை பார்ப்போமா? இரவில் அதிக வெள்ளை அரிசி, இனிப்பு, கூல்ட்ரிங்க்ஸ், பரோட்டா, ஃபாஸ்ட் ஃபுட் இவை எல்லாம் பிளட் சுகர் வேகமாக உயர உதவக்கூடும். இன்னும் ஒரு போனஸ், சாப்பிட்ட உடனே தூங்கிடாதீங்க. 10 முதல் 20 நிமிடம் மெதுவாக நடந்து பாருங்கள், பிறகு தூங்குங்கள். மேலும் இரவு உணவை தூங்குவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட முயற்சி செய்யுங்கள். போதுமான தண்ணீர் குடிக்கவும். நல்ல தூக்கமும் பிளட் சுகர் கட்டுப்பாட்டுக்கு முக்கியம். இந்த வீடியோவில் பார்த்தது இரவு உணவாக சாப்பிட வேண்டியவை. காய்கறிகள், பருப்பு மற்றும் பயிறு வகைகள், தயிர் அல்லது மோர் இவை சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக இருந்தால் சிலருக்கு இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவக்கூடும். ஆனால் ஒவ்வொருவரின் உடல்நிலையும் வேறுபடும். குறிப்பாக நீரிழிவு நோய் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணர் பரிந்துரைக்கும் உணவு முறையையே பின்பற்றுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் ஆரோக்கியம் மற்றும் அழகு பற்றிய பயனுள்ள தகவல்களை தமிழில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு பயனுள்ள ஆரோக்கிய தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.